ஸோ இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc மோட்டார் சைக்கிள் தான் நம்ம கூட இருக்குது. ஸோ இதுதான் பஜாஜ் பல்சர் NS 400G. ஸோ இந்த NS 400Gக்கு 2025ல் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பழைய பைக்கை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்துட்டு இப்போ ஓவரால் நல்ல ஒரு பேக்கேஜாக மாதிரி இருக்குது. அதாவது என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய NS 400Gல இருந்த அந்த ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி ரைடர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மோட்டார் சைக்கிளை இப்போ வந்துட்டு பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த பைக் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ஸ்வர்ணமிகை பஜாஜ்க்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் பஜாஜ்ல ஏதாவது பைக் புக் பண்ணணும் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பைக் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் பிராக்கெட்டுக்கு நீங்க போது இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 150cc பைக்குமே வாங்கலாம். பட் பஜாஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு 400cc பைக்கை தரேன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கில் ஃப்ரண்ட்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் மோரோர்லெஸ் எல்லாமே சிமிலர் தான், பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகல. LED DRL கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்துட்டு கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன் வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மிக்சர் ஒப்பீனியனில் தான் இருக்குது. பட் இன் பர்சனில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே LED தான் வருது. ஸோ இப்போ ஆல் LEDக்கு கம்ப்ளீட்டாக மாறி இருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் எல்லா லைட்ஸுமே LED தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பைக் வந்து ஒரு 4 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு நம்ம கூட ஒயிட் கலர் தான் இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்துட்டு பல்சரோட ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். NS 200லாம் வந்துட்டு இந்த ஒயிட் கலரில் பயங்கர ஹிட் அடிச்சுது. ஸோ இதுலேயுமே அந்த கலர் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் இருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு நல்ல அக்ரெசிவான இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல NS அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பல்சர் பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. ஸோ சைடில் வந்துட்டு மோர் ஆர் லெஸ் வந்து NS 200 ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரியரில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாகவே NS 200 தான். அங்கே பெருசாக அந்த சேஞ்ச் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மிச்சப்படி இந்த இடத்துல ஒரு அலுமினியம் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃப்ரேம் தான். இந்த இடத்துல ஒரு ரப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. கிராஷ் கார்டு இந்த இடத்துல சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துருது. அண்ட் சீட் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்பிளிட் சீட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 125, 160, 200 எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சின்னதாக ஒரு பேட்டர்னுமே பண்ணியிருக்காங்க. ஃபுட் பேக்ஸோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே அலுமினியமில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் வந்துட்டு இங்கேயுமே அந்த LED டேலாம் செட்டப் தான் வருது. இது வந்து யூஸ்வலாக நம்ம NS சீரிஸில் பார்க்குற அதே LED டேலாம் செட்டப் தான் இங்கேயுமே வருது. LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல NS 400G அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துருது. கிராப் ஹேண்டில் பார்த்தோம்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன கிராப் ஹேண்டில் தான். ஸோ டயர் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த சைடில் எதுவுமே கிடையாது. லெஃப்ட் சைடில் மட்டும் அது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த பைக்கில் கொடுத்துருக்க அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் டயர்ஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் ரேடியல் டயர்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷனில் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த டயர் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து இப்போ ரொம்பவே கிரிப்பியாக நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியரில் பார்க்குறப்போ இந்த டயரோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 150 செக்ஷனில் ரியர் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய NS 400Gல 140 செக்ஷன் தான் டயர் இருந்துச்சு. இப்போ வந்து 150 செக்ஷனில் ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த அப்டேட் எங்கன்னு பார்த்தோம்னா இந்த இன்ஜினில் தான். ஸோ இது வந்துட்டு இப்போ ஒரு 373cc லிக்விட் கூல்டு ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஃபிகர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. 43 BHP வந்துட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி 40 BHP பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ அடிஷனலாக உங்களுக்கு அந்த 3 BHP அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 35 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இப்போ ஒரு மெக்கானிக்கலாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா இந்த இன்ஜினோட டியூரபிலிட்டிக்காக தான் அந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறதா பஜாஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பைக்கில் வந்து பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பைக்கில் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச் பிடிக்காமலே கியர் அப் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம், டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம். த்ராட்டில் கூட நீங்கள் விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஆன் த கோலே வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு இந்த பைக்கில் ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட்ல மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ டோட்டலி ஒரு 4 ரைட் மோட்ஸ் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ரோட், ஸ்போர்ட், ரெயின் அண்ட் ஆஃப் ரோட் அப்படிங்கிற 4 ரைட் மோட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பவர் கட் பண்ணும். அட் த சேம் டைம் ABS மோட்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட் மோட்ல வந்து ABSோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரோட், ரெயின், ஆஃப் ரோட் இந்த மோட்லாம் பார்த்தீங்கன்னா ABSோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ரைட் மோட்ஸுமே ஒர்க் ஆகுது. ஸோ ஹேண்டில் பார்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பைக்கில் ஒரு நார்மலான ஒரு வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ இதில் ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம NS 200, 160லாம் ஒரே மாதிரி ஸ்விட்ச் கியர்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதான் இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்துட்டு இதில் இன்டெகிரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அண்ட் கில் ஸ்விட்ச் ரெண்டுமே வந்துருது. ஹசார்ட் லேம்ப்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுக்கு தனியாக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகிள்ஸ் எல்லாமே வந்துருது. இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன் செட்டப் கொடுத்துருக்காங்க.
ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த இடத்துல இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு பாண்டட் கிளாஸில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் பிரைட் சன்லைட்டில் பார்த்தீங்கனாலுமே அவ்வளோவா கிளார் அடிக்காது அப்படிங்கிறதையும் பஜாஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஈவினிங் டைமில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரொம்ப கிளியராக இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே விசிபிள் ஆகுது. இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் வந்துருது, ஃபியூல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தனியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ட்ரிப் A ட்ரிப் B அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஆவரேஜ் ஸ்பீட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ப்ளூடூத்துமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் ஃபீச்சருமே இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ஸ், MTC, ஸ்போர்ட் ஷிஃப்டர், ஸோ இதான் வந்து அந்த குவிக் ஷிஃப்டர் அண்ட் வார்னிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஃபோஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட கீ. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருக்குது. ஒரு வேவ் கீ தான் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு டைப் A சார்ஜிங் போர்ட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடுது. ஸோ ஒரு சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் லோகோ வந்துருது. சைடு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினரில் பார்த்து அதே மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. நீங்கள் ஹை ஸ்பீட் பண்ணுறப்போ அவ்வளோவா வைப்ரேட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம ரைட் ரிவ்யூ அப்போ கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பிரேக்கிங்குமே இப்போ வந்துட்டு இந்த பைக்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிரேக்கிங் மீன்ஸ் இதில் வந்து கிரெமிகா கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சின்டர் பிரேக் பேட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆர்கானிக் பிரேக் பேட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து சின்டர் பிரேக் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் 320 mm நார்மலான டிஸ்க் பிரேக் தான் வருது. ரியரில் 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ரைடர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிக்குவேட்டான ஒரு ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 807 mm சீட் ஹைட் வந்துட்டு இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இது அக்சசபிள் தான். அண்ட் 168 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த பைக்கில் வந்துருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கால் ஆட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே தான். நீங்கள் 2 பேர் போகிற மட்டும் பெரிய ஸ்பீட் பிரேக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சபடி பெருசாக எதுவும் இஷ்யூ கிடையாது. அண்ட் நல்ல அப்ரைட்டான ஒரு ரைடர் ட்ரையாங்கிள் தான். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் டூரிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சின்னதாக ஒரு லீன் ஆங்கிள், ரொம்ப லீன் பண்ணுற மாதிரி இல்லை, லைட்டாக ஒரு லீன் ஆங்கிள் வந்துட்டு இந்த பைக்கோட இந்த ரைடிங் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு தெரியுது. அண்ட் பில்லியன் சீருமே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ பில்லியனுக்குமே இந்த பைக் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பைக்கில் நிறையவே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச் இந்த பைக்கில் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் கிளச் அண்ட் பிரேக் ரிவர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் வந்துருது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 km/லிட்டர் நீங்கள் ரைட் பண்ணுற ஸ்டைலை பொறுத்து இந்த பைக்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு 400cc பைக் இது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மைலேஜும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணேன். நல்ல பயங்கரமான ஒரு பவர் டெலிவரி நமக்கு லோ எண்ட்லேருந்தே கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ அந்த அடிஷனல் 3 bhp ஆட் ஆனது இன்னுமே இந்த பைக்கை பவர்ஃபுல்லாக தான் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பஜாஜ் பல்சர் NS 400Gயோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல பேசியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்துருது. ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த பைக்கை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2.5 lakhs பட்ஜெட்டில் எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் மிஷின் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த NS 400Gயை கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒரு பட்ஜெட் ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாக்கெட் ராக்கெட் அப்படின்னு கூட இந்த பைக் நம்ம சொல்லலாம். அண்ட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,92,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட்னு வரப்போ ஒரு 2.5 lakhs 2.50 lakhs ப்ரைஸ் ப்ராக்கெட்லேயே இந்த பல்சர் NS 400G உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதாங்க இந்த பஜாஜ் பல்சர் NS 400Gயோட ஒரு டீடைல்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பைக் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and ride safe.